ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். கம்ப்ளீட் டே ரொட்டீன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஷூட் பண்ண முடியல. அப்கமிங் vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீக்கெண்ட் நாளில் யூஸ்வலாக லேட்டாக தாங்க எழுந்திரிப்பேன். இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு சொல்லவா வேணும்? என்னடா இவன் பெங்களூர் கிளைமேட்டுக்கு இப்படி சொல்கிறான்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக நான் பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் தாங்க. அங்கே யூஸ்வலாகவே வார்மாக தாங்க இருக்கும் கிளைமேட் த்ரூ அவுட் த இயர். அதனாலவோ என்னவோ தெரியல, எனக்கு பெங்களூர் கிளைமேட் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. சரி, காஃபி போட்டு குடிக்கலான்னு கிச்சனில் போய் பார்த்தா காஃபி போட்டு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சுங்க. பக்கத்துலேயே பூஸ்ட் பாட்டில் வச்சுருந்தேன். பூஸ்ட்டுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, வாங்க சொல்கிறேன். நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ அப்போல்லாம் பூஸ்ட் வாங்கி தருவாங்க. சில மந்த் 15 days ஒன்ஸ் கூட ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். அப்பா கூட பூஸ்ட் வாங்கி கொடுத்து விடுவாங்க. சம்டைம்ஸ் என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வச்சுட்டு கிளம்பிடுவேன். சரி, பெங்களூர் ரீச் ஆகிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா பூஸ்ட் பாட்டிலும் சேர்ந்து வந்திருக்கும். அப்பா நமக்கே தெரியாமல் வச்சுருப்பாங்க. இதாங்க பேரண்ட்ஸோட லவ். நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க சைட்லேருந்து பண்ணுறதை பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க நமக்கு. நான் என்னோட டீனேஜில் நிறைய நாள் அப்பா சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கேன். சில டைமில் ஹர்ட் கூட பண்ணியிருக்கேன். பட் ஒரு பாயிண்டில் மெச்சூரிட்டி வரும்போது அவங்க சொன்னதெல்லாம் நம்ம நல்லது தான் சொல்லிட்டு லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகேங்க, நான் பேசிகிட்டே இருப்பேன். வாங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான வீட் பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். சாண்ட்விச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் கார்ன் ஒரு சைடில் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், தென் பாயில் பண்ண கார்ன், அப்புறம் கொஞ்சமாக கெச்சப் மைனஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் ப்ரெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே சீஸ் போட்டு இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி பட்டர் போட்டு குக் பண்ணி எடுத்தால் சாண்ட்விச் ரெடி. ஸ்ட்ரெட்டட் சீஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு ஃபீல் பண்ணால் இந்த ஸ்டெப்பை இக்னோர் பண்ணிக்கோங்க. வித்தவுட் சீஸ் கூட நல்லா தான் இருக்கும். சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த வீக்கெண்டில் மகாராஜா மூவி தான் பார்த்தேன். பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீக்கெண்ட் என்ன மூவி பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மூவி பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு அம்மாவோட ரெசிபி தான். பொட்டேட்டோ வச்சு சாம்பாரும் கீரையில் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு ப்ரெஷர் குக்கரில் பருப்பு, சாம்பார் பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சால்ட், ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் ஆயில், தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். பருப்பு குக் ஆகிட்டு இருக்க டைமில் கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சாம்பார் அண்ட் பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு சைடாக கட் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் மாதிரி தான். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன்ஸ், வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணணும். யூஸ்வலாக பண்ணுற கீரை பொரியல் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தேங்காய் துருவல் அதிகமாகவும் இறக்குறப்போ ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ண பருப்பு, தேவையான அளவு புளி கரைசல் விட்டு கொதிக்க விடணும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்குனா சாம்பார் ரெடி. சூடான சாதத்தில் சாம்பாரும் கீரையும் வச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் எந்த சாப்பாட்லேயுமே கிடைக்காதுங்க. ஓகே காய்ஸ், பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.